Hello guys, welcome to Thrisha Mathematics. I am Thrisha and நம்ம refresher course module Class 11 2021 to 2022 Chemistry-க்கு பார்க்கலாம். Chemistry-ல 8th lesson Atoms and Molecules. இந்த lessons-க்கான answers and அது என்ன கொடுத்திருக்காங்க அப்படி introduction part and over இதுக்கான explanation பார்க்கலாம். Atoms and molecules அதோட introduction. Chemistry deals with a composition. Chemistry பார்த்தீங்கன்னா ஒரு எதில் டீல் பண்ணுறது composition அதோட structure, properties and interactions of matter. மேட்டரோடைய composition, structure, property and interaction இது எல்லாத்தையும் டீல் பண்ணுது and is of much use to humans beings in daily life. Daily life in use ஆகுது. These aspects can be best described as understood in terms of basic constituent of matter that are atoms and molecules. Atoms and molecules இருக்குலையா இதை பற்றி நம்ம தனித்தனியாக பார்ப்போம். That is why chemistry is called as the science of atoms and molecules. Chemistry பார்த்தீங்கன்னா science of atoms or moleculesனு சொல்லலாம். இப்போ இதில் காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்டர்னு பார்த்தோன்னே இது எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா அது வந்து பேசிக் மேட்டருடைய பேசிக் கான்ஸ்டியூவெண்ட்டான ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இது மூலயமா பார்க்கலாம். அதனால தான் கெமிஸ்ட்ரியை வந்து இஸ் கால்ட் த சயின்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். வி கான் சி நம்மளால் பார்க்க முடியாது, அதெல்லாம் வெயிட்டு அதையும் தெரியாது. அண்டு நம்மளால் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உணர முடியாது. தீஸ் என்டிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ், அயான் இதெல்லாம் என்டிட்டிஸ்ன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உணர முடியாது, அதோட வெயிட் தெரியாது, நம்மளால் பார்க்கவும் முடியாது. in this convenient in this content we are going to learn the impossible method to count number of atoms and molecules in a given mass of matter and quantitative relationship between the mass and the number of these particles. அதாவது இந்த லெசன் இந்த இதில் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னால் அதெல்லாம் எப்படி நம்ம என்ன மெத்தட் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் எலமெண்ட் which consists of a dense அதுக்குன்னு ஒரு டென்ஸ் இருக்குது அண்ட் சென்ட்ரல் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ். சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ் சரௌண்டட் பை அ நெகட்டிவ். இப்போ ஒரு நியூக்ளியஸ்னு எடுத்தோன்னா அது ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான்னு இருக்குமா. ஒரு நியூக்ளியஸ்னு எடுக்கும் போது ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். ப்ரோட்டானுங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரானுங்கிறது நியூட்ரல். அண்ட் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகுமா. இதுதான் நம்ம ஒரு ஆட்டம்னு சொல்லுவோம். அதுதான் நியூக்ளியஸ் சரௌண்டட் பை அ நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த எலக்ட்ரான் எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ பை negatively charged electron is called as atom. இதுதான் ஆட்டம்னு சொல்கிறோம். and atom are the building blocks of matter. atom building blocks of matterனு சொன்னால் since matter has mass it must due to the atom. ஏன்னா மேட்டருக்கு பார்த்திங்கன்னா மாஸ்ன்னு ஒன்று இருக்குது. மேட்டருங்கிறது anything which has mass and occupy space, அதுதான் மேட்டர்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. டியூ டு எதனால by the atoms. it must be due to its atoms and individual atoms are very small. ஒவ்வொரு தனித்தனி ஆட்டமே ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்கும். அண்ட் நம்ம அதெல்லாம் மாஸை மெஷர் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். இந்த மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் மெஷர்டு இன் மாஸ் ஆஃப் அ ஆட்டமை நம்ம எப்படி மெஷர் பண்ணலான்னா அட்டாமிசிட்டி, அதாவது ஏஎம்யூ மூலியமாக அட்டாமிக் மாஸ் யூனிட் மூலியமாக இது நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது என்னென்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் 1/12 ஆஃப் தி மாஸ் ஆஃப் கார்பன் 12 ஆட்டம். இது வந்து atomic mass it is 1/12 of mass of carbon 12 atom. இது வந்து an isotope of carbon one of the isotope இது which contains இதில் வந்து 6 proton and 6 neutron இருக்குது. இதுதான் AMU atomic mass unit. and relative atomic mass RAM, relative R and atomic K massக்கு M, அதான் RAM. இந்த relative atomic massங்கிறதுனா atomic mass of an atom is measured by a relating an atom of another element. இது ஒரு இப்போ அட்டாமிக் மாஸாக ஒரு ஆட்டத்தை எடுத்துருக்கோன்னா அதை எப்படி மெஷர் பண்ணோன்னா இன்னொரு அனதர் ஆட்டத்துடைய ரிலேட் பண்ணி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் மெஷர்டு பை ரிலேட்டிங் அன் ஆட்டம் ஆஃப் அனதர் எலமெண்ட் and an arbitrary value of atomic mass was given to a standard element
and using this value the relative mass of other element was measured. இதை யூஸ் பண்ணி மற்ற relative mass of other elements எல்லாத்தையுமே மெஷர் பண்ணலாங்க. அப்போ the mass obtained by this way, இந்த மாதிரி ஒரு வேல mass obtain ஆகுதுன்னா அதை வந்து relative atomic massன்னு சொல்கிறோம். The stable isotope of carbon with the atomic mass 12 is used as the standard for measuring the relative atomic mass of an element. ஒரு ஸ்டேபிளான ஐசோடோப், அதாவது கார்பன் 12 ஆட்டம் எடுத்தோன்னா இது ஒரு ஸ்டேபிள் வித் அட்டாமிக் மாஸ் வந்து 12. இதில் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுடைய ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த கார்பன் 12 தான் யூஸ் பண்ணுறோம் ஆஃப் அன் எலமெண்ட். இப்போ இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் உடைய டெஃபனிஷன் பார்த்தோன்னா, definition: relative atomic mass, the AR, of an element is the ratio between the average mass of its isotope to 1/12th part of the mass of a carbon 12 atom. It is otherwise called a standard atomic weight. இதை நம்ம ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட்னு சொல்லலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி நம்ம சொல்லலாம், இஸ் த ரேஷியோ, இது வந்து ஒரு ரேஷியோ பிட்வீன் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் தி ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் பை 1/12th mass ஆஃப் 1 carbon 12 atom. இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஃபனிஷன். இதுதான் டெஃபனிஷன் ஆஃப் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அதாவது இது ரிலேட்டிவ் மாஸ் ஆஃப் ஐசோடோப் ஆஃப் எலமெண்ட்டுங்கிறது வேறு எதுவும் இல்லை, ஆவரேஜ் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் அண்ட் 1/12th mass ஆஃப் 1 carbon 12 ஆட்டம் இருக்குல்ல, இது வந்து யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ். அதாவது நம்ம ஏஎம்யூன்னு படித்தோம் இல்லையா, அட்டாமிக் மாஸ் ஏஎம்யூங்கிறத யூனிஃபைட் அட்டாமிக் மாஸ்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஏஎம்யூவை நம்ம எப்படி சொல்லலாம்னா, 1 AMU ஆர் ஒரு U இஸ் ஈக்குவல் டு 1.6605 into 10 to the power minus 27 kgன்னு வரும். இதுதான் ஒரு AMU. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஏஎம்யூட டெஃபினிஷன். அந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் இஸ் த 1/12th mass of a carbon 12 atom which contains 6 proton and 6 neutron. இதுதான் 1/12th of the mass of carbon 12 atom. இதுதான் அங்கே நம்ம பார்த்தோம். 1 AMUட வேல்யூ இதுதான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் AAM. ஆவரேஜ் A, அட்டாமிக் A அண்ட் மாஸ்ங்க இருக்குது M. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் இப்போ என்னென்னு பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரல் அக்கரிங் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ mixture of isotope, each of which has its own mass. Thus, it is essential to consider isotopic mixture while calculating the atomic mass of the element. மோஸ்ட் ஆஃப் த நேச்சுரல் அக்கரிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஆஃப் ஐசோடோப்பாக தான் இருக்குது. ஐசோடோப்புங்கிறது டிஃப்ரெண்ட் இன் மாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்டாமிக் நம்பர் அண்ட் எலமெண்ட் எல்லாமே சேமாக இருக்கும் இல்லையா, மாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஈச் ஆஃப் விச் ஹேஸ் அதோட யூனிக் மாஸ் இருக்கும். அப்போ thus it is essential to consider the isotopic measure while calculating the atomic mass of an element. இதோட டெஃபனிஷன் இப்போ நம்ம பார்த்தோன்னா, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கு the average atomic mass of an element is the weighted average of the mass of its natural occurring isotope. அது ஆவரேஜ் மாஸ் வந்து அதோடைய நேச்சுரல் அக்கரிங் ஐசோடோப் மூலியமாக நம்ம பண்ணுறது தான். அது இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்க்கும்போது மாஸ் ஆஃப் 1 ஃபர்ஸ்ட் ஐசோடோப் அதோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப் ப்ளஸ் மாஸ் ஆஃப் செகண்ட் ஐசோடோப் இன்ட்டு அதோட பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஐசோடோப் அண்ட் அதோட பர்சன்டேஜும் அண்ட் செகண்ட் ஐசோடோப் அண்ட் செகண்ட் உடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் ஆஃப் ஐசோடோப். இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஃபார் இன்ஸ்டன்ஸ் த நேச்சுரல் abundance of carbon 12 and carbon 13 are இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 98.90% and 1.10%. கார்பன் 12க்கு இது அண்ட் C13க்கு பார்த்தீங்கன்னா இது ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன்னு பார்க்கும்போது மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஐசோடோப் என்னது 12 அண்ட் அதோட பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் 98.90%னா பை 100ன்னு போடுவோம். ப்ளஸ் 13 இன்ட்டு அந்த 1.10 இருக்கு இல்லையா, அது 1.1 பை 100%ங்கிறது பை 100. இது நம்ம மல்டிபிள் பண்ணி அண்ட் இதோட ஆட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப்
கார்பன். அது நம்மளுக்கு வந்து கடைசியில் எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும்னா 12.011 AMUன்னு கிடைக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் இந்த வேலை தான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மாலிகுலுங்கிறது என்ன? மாலிகுல் இஸ் அ காம்பினேஷன். இது வந்து 2 or more ஆட்டம்ஸை வந்து நம்ம ஒரு ஹெல்ட் டுகெதர் பை ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸ் மூலம் ஒரு அட்ராக்ஷன், அதுதான் நம்ம மாலிகுல்னு சொல்கிறோம். மாலிகுல் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மாலிகுலர் 2 or more காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், ஹெல்ட் டுகெதர் பை அ ஸ்ட்ராங் கெமிக்கல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ்ன்னு பார்க்கும்போது எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் ரெண்டு தான் இருக்குது. அதாவது ஹோமோ அட்டாமிக் அண்ட் காம்பவுண்ட் சொல்லும் போது ஹெட்ரோ அட்டாமிக். இப்போ ஹோமோ அட்டாமிக்னா சிமிலர், ஒரே மாதிரியாக இருக்கிற ஆட்டம்ஸ். ஆனால் நம்ம இது பார்த்திங்கன்னா 2 அண்ட் ஆக்சிஜன் 3 இருக்குது. அண்ட் பாலி அட்டாமிக், மோனோ, டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக், பாலி அட்டாமிக் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, சிமிலர் கைண்டாக இருக்கலாம். அண்ட் அது இது மட்டும் நிறையா, இது ஒரே இதில் நிறைய வேறு இருக்கும் இல்லையா, 8 வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஆட்டம் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸில் அது டை அட்டாமிக், ட்ரை அட்டாமிக் அண்ட் பாலி அட்டாமிக் இந்த வேலையெல்லாம் பிரியுது. மோனோ அட்டாமிக் சொல்லும் போது ஹீலியம், அண்ட் டைன் அட்டாமிக் அது H2, அண்ட் ட்ரை அட்டாமிக்கு O3 அண்ட் ஓசோன் வரும். பாலி அட்டாமிக்கு SR. இந்த மாதிரி இந்த பாலி அட்டாமிக் எக்ஸாம்பிள் S8ன்னு சொல்லலாம் இல்லையா, அதெல்லாம் வரும். அண்ட் டை, ட்ரை அண்ட் இது வந்து காம்பவுண்டுக்கு ஹெட்டரோ அட்டாமிக்னு பார்க்கும்போது CO, NCN அண்ட் CH3, CON, H2 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ அட்டாமிக் ஆஃப் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஒன், த அட்டாமிசிட்டினா என்னென்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து ஒரு மாலிகுலில் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அதுதான் நம்ம அட்டாமிசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் அ மாலிகுல் இஸ் கால்ட் இட்ஸ் அட்டாமிசிட்டி. அப்போ அட்டாமிசிட்டி வந்து 1, 2, 3 இந்த கிரேட்டர் தென் 3 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 1 இருந்துச்சுன்னா 1 இருக்குது, 2னா 2, 3னா 3 அண்ட் கிரேட்டர் தென் 3னா அட்டாமிசிட்டி கிரேட்டர் தென் 3 இருக்கும். அதோட நேம்னு பார்க்கும்போது 1னா மோனோன்னு தெரியும், மோனோனா 1 அர்த்தம். அண்டு டைனா 2ன்னு அர்த்தம் இல்லையா, அப்போ 2 அட்டாமிக். அண்ட் ட்ரை அட்டாமிக், ட்ரைனா 3ன்னு அர்த்தம். பாலி அட்டாமிக்னா கிரேட்டர் தென் 3 இருக்கிறது எல்லாமே பாலி அட்டாமிக்கில் வரும். நெக்ஸ்ட் ஒன், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆர் MM. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அதோட டெஃபினேஷனை பார்க்கும்போது the relative molecular mass of a molecule is the ratio between the mass of one molecule of the substance to 1/12 mass of an atom of carbon-12. The relative molecular mass of a molecule வந்து is a ratio. இது வந்து ஒரு ரேஷியோ எதுக்குள்ளனா between the mass of ஒரு molecule, mass of ஒரு moleculeக்கும் of its substance and அதிலிருந்து 1/12 mass of an atom of C12. இதோட ரேஷியோ தான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம்? ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் எனி காம்பவுண்ட் கேன் பி கேல்குலேட்டட் பை ஆடிங் தி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோன்னா எனி காம்பவுண்ட் அது எப்படி ஆட் பண்ணுறோம் எல்லாத்தையுமே அதோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூவன்ட் ஆட்டத்தை ஆட் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க C6H12 and O6. இதோட ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு பார்க்கும்போது கார்பன் 6 இருக்குது, மொத்தம் 6 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 6 இன்டூ நம்மளுக்கு கார்பனோடது வந்து 12ன்னு தெரியும். ஸோ 12 கார்பன் வந்து 12 ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் 12ன்னு வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் இருக்கிறது நம்ம ஆட் பண்ணுவோம், ஏன்னா கேல்குலேட்டட் பை ஆடிங் தி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்ன்னு வரும் இல்லையா. அப்போ 12 நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் போட்டுட்டு இதில் ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 12 இருக்குது. 12 இன்ட்டு ஹைட்ரஜனோட இது வந்து 1, அப்போ 1.008 தான் அக்யூரேட் இது. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனோடது வந்து 6, மொத்தம் ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குது 6 இருக்குது. அப்போ 6 இன்ட்டு ஆக்சிஜனோடது வந்து 16ன்னு தெரியும். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். இதே இது கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா, மாலிகுலர் மாஸ் வந்து கிராம்ஸில் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா அதை நம்ம கிராம் மாலிகுலர் மாஸ்ன்னு சொல்லுவோம். வேறு இது when molecular mass is expressed in grams it is called gram molecular mass. இப்போ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் உடைய டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் மேட்டர். இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் கேன் டேக் பிளேஸ். அதே இது மாலிகுல் வந்து த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அ மேட்டர் தட் கேன் எக்ஸிஸ்ட் ஃப்ரீலியாக எக்ஸிஸ்ட் ஆகும். அண்ட் ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் இன் நோபல் கேஸ் தவிர வேறு எதுலேயும் ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது. அண்ட் மாலிகுல் வந்து எக்ஸிஸ்ட் இன் அ ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட்
some of the noble gas other atoms are highly reactive. Some of the noble gases தவிர மற்ற ஆட்டத்தோட இது எல்லாமே ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். ஆனால் மாலிகுல்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே லெஸ் ரியாக்டிவாக தான் இருக்கும். அண்ட் ஆட்டம் டஸ் நாட் ஹாவ் அ கெமிக்கல் பாண்ட் கிடையாது. அண்ட் ஆட்டம் இன் அ மாலிகுல்னு பார்க்கும்போது இது எல்லாமே ஹெல்டு பை அண்ட் கெமிக்கல் பாண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் மோல் கான்செப்ட். இந்த மோல் கான்செப்ட் வந்து த டேர்ம் மோலுங்கிறது அப்டைன் ஃப்ரம் லட்டின் வேர்ட். அதுக்கு என்ன அர்த்தம்னா பைல் ஆஃப் ஸ்டோன்ஸ்னு அர்த்தம். கெமிஸ்ட் வேர் கியூரியஸ் டு கவுண்ட் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கிவன் மாஸ் ஆர் வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது சயின்டிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து க்யூரியஸாக இருந்தாங்க, எப்படி ஒரு மாஸ் இல்லைனா வால்யூம் ஆஃப் சப்ஸ்டன்ஸுடைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல. இதுக்காக தான் ஹென்ஸ் இதனால தான் மோல் கான்செப்ட் வாட் இன்ட்ரடியூஸ். இதனால் மோல் கான்செப்ட் வந்து மோலுடைய கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ டசன்னு சொல்லும் போது 12 ஐட்டம்ஸ் இருக்கும். டசன்னு சொல்லணும்னா 12 இருக்கும் இல்லையா, ஒரு டசன்னா 12. அண்ட் ஒரு கொயர்னு சொல்லும் போது அதில் வந்து 25 இருக்கும். அதுக்கு ஷீட்ஸு சொல்லலாம், அதுக்கு 25 ஷீட்ஸ். அண்ட் கிராஸ் ஃபார் 144 ஐட்டம்ஸ். த ஐடியா ஆஃப் மோல் வாஸ் யூஸ் டு கவுண்ட் என்டிட்டிஸ் அட் தி மைக்ரோஸ்கோபிக் லெவல். இந்த மோலோட ஐடியா பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டு கவுண்ட் தி என்டிட்டிஸ், அதாவது ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் ஆர் அயான் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி என்டிட்டிஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறதுக்கு அட் மைக்ரோஸ்கோபிக் லெவலில். அதுதான் ஆட்டம்ஸ், மாலிகுல், பார்ட்டிகல்ஸ் அண்ட் எலக்ட்ரான், அயான் எக்ஸெட்ரா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மோலோடைய டெஃபனிஷன் நம்ம பார்த்தோன்னா, மோலுங்கிறது MOL இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம். மோல் இஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதில் வந்து எலிமெண்ட்ரி என்டிட்டிஸ், அதாவது ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் அண்ட் அதர் பார்ட்டிகல்ஸ் சொல்லும் போது அயான் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இது எல்லாமே எலிமெண்ட்ரி பார்ட்டிகல். as they are atom in exactly 12 gram of carbon 12 isotope இருக்கணும். ஒரு மோல் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் which contains many elementary particles, அதாவது ஆட்டம்ஸ், மாலிகுல்ஸ் இது எல்லாம் இதுவுமே கண்டெயின் ஆகி there are atom in 12 gram of carbon 12 isotope. இதுதான் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் மோல். நெக்ஸ்ட்டு ஒன் Avogadro number, அது என்னன்னு சொல்லலாம். இந்த total number of entities present in 1 mole of any substance. total entities ஒரு மோலில் இருக்க ப்ரெசண்ட்டாக இருக்கிற எல்லா என்டிட்டிஸுமே என்ன சப்ஸ்டன் ஆஃப் எனி சப்ஸ்டன், என்ன சப்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஈக்குவல் டு 6.022 × 10 to the power 23 தான் இருக்கும். 6.022 × 10 to the power 23. இதுதான் பார்த்தீங்கன்னா திஸ் நம்பர், இந்த நம்பரை தான் Avogadro number 6.022 × 10 to the power 23 வரும். அப்போ மோலார், இதுதான் Avogadro நம்பரோடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட் ஒன் மோலார் மாஸ். மோலார் மாஸுங்கிறது என்னென்னா, மோலார் மாஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது வந்து மாஸ் ஆஃப் ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் மோலார் மாஸ். இந்த மோலார் மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் உடைய சம்முக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எக்ஸ்பிரஸ் ஆகிறது வந்து கிராம் பர் மோல். இந்த யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறு, கிராம் பர் மோலுன்னு இருக்கும். அதுதான் மோலார் மாஸ். இதுதான் இதுக்கான டெஃபினேஷன். அண்ட் மோலார் வால்யூம். மோலார் வால்யூம்ங்கிறதுனா வால்யூமில் வரும். வால்யூம்னா அது லிட்டர், மில்லி லிட்டராக கூட இருக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 mole ஆஃப் எனி கேஸ் ஆக்குபைஸ். ஒரு மோல் ஆஃப் எந்த கேஸாக இருந்தாலும் சரி அது ஆக்குபைஸ் 22.4 லிட்டர், இல்லைன்னா அதாவது நம்ம மில்லி லிட்டரில் சொன்னோன்னா 22,400 மில்லிலிட்டர் அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், அதாவது STP. இந்த வால்யூமை தான் மோலார் வால்யூம்னு சொல்கிறோம். இந்த மோல் கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆட்டம், மாலிகுல் அண்ட் அயான் இது எல்லாத்தையுமே அப்ளை ஆகும். அண்ட் இட் ரிலேட்ஸ் தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் மாஸ் அண்ட் வால்யூம். இது என்ன ரிலேட் பண்ணுதா, இட் ரிலேட்ஸ் த நம்பர் ஆஃப் atom with mass and volume. For example, இப்போ 1 mole of hydrogen atom H, இது வந்து கிராம், இதில் சொல்லணும்னா 1 mole of hydrogen atom, இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 gram மாஸ் வந்து 1 gram. அதை நம்பரில் சொன்னால் 6.022 × 10 to the power 23, 6.023 × 10 to the power 23. அண்ட் வால்யூம்னு பார்க்கும்போது இவ்வளோ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு பார்த்தோன்னா 273 Kelvin அண்ட் 1 ATP. அதோட வால்யூம் பார்க்கும்போது 22.4 லிட்டர். அண்ட் அதே இது 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிகுல்.
ஆக்சிஜன் மாலிகுலோட மாஸ் 32. அப்போ இதோட நம்பரும் பார்த்தீங்கன்னா 6.022 × 10⁻23 தான் இருக்கும். வால்யூமும் 22.4 லிட்டர் தான் இருக்குது. மாஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகுறது. ரெண்டுமே வால்யூம் பார்த்தீங்கன்னா சேம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. 1 mole ஆஃப் சோடியம் அயான்லேயும் பார்க்கும்போது ஆட்டமாக இருந்தாலும் சரி, மாலிகுலாக இருந்தாலும் சரி, அயானாக இருந்தாலும் சரி, இட் ரிலேட்ஸ் தி மாஸ் அண்ட் வால்யூமை ரிலேட் பண்ணுது. அப்போ மாஸ் பார்த்திங்கன்னா 23 சோடியம் அயானுக்கு, அண்ட் அது வால்யூம் பார்க்கும்போது 22.4 லிட்டர் இருக்குது. நம்பர் 6.023 × 10⁻23 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒன், அவகேட்ரோ ஹைப்போதிசிஸ் டெஃபனிஷன்னு பார்க்கும்போது அவகேட்ரோ லா, அது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் அண்டர் சிமிலர் கண்டிஷன். ஈக்குவல் வால்யூம் ஆஃப் எல்லா கேஸுமே சிமிலரான கண்டிஷன், அதாவது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் எல்லாமே சிமிலராக இருக்கணும். அண்டர் சிமிலர் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் contains equal number of molecules. contain equal number of molecules இருக்கும். மேத்தமேட்டிக்கலி இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, V is directly proportional to N. அப்போ V is equal to constant கொடுத்துருக்காங்க. thus 1 liter of hydrogen contain the same number of molecules as in 1 liter of oxygen. இப்போ 1 liter of hydrogen எடுத்தோன்னா இது வந்து சேம் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இந்த 1 liter ஆஃப் கேஸ்லேயும் அதே தான் இருக்கும், அண்ட் 1 liter ஆஃப் எனி அதர் வேப்பர்லேயும் அதே தான் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் நம்பரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் அவகேட்ரோ லா, இது வந்து கேஸ் லூசக் லாவோடய எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிசிட்டி ஆஃப் கேஸஸ் அண்ட் அட்டாமிசிட்டி ஆஃப் மோனோஅட்டாமிக் மாலிகூல் வந்து அது ஈக்குவல் டு மாலிகுலர் மாஸ் பை அட்டாமிக் மாஸ். And molecular formula of gases can be derived using Avogadro law use பண்ணி molecular formula of any gas வந்து derive பண்ணிக்கலாம். It determines the relationship between molecular mass and vapor density உடைய relationship determine பண்ணுது. And relative molecular mass is equal to 2 into vapor density இது formula. And it helps to determine gram molar volume of any gases. இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, எதை டிட்டர்மைன் பண்ணி கண்டுபிடிக்குன்னா கிராம் மோலார் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் 22.4 லிட்டர் அட் STP. இப்போ ஃபார்முலான்னு பார்த்தோன்னா என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் பை மோலார் மாஸ், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் என்ன நம்பர் ஆஃப் அயான்ஸ் இது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ and the Avogadro number 6.023 into 10 to the power 23 and 6.022 into 10 to the power 23. Volume occupied by a gas பார்க்கும்போது number of moles into 22.4 liter. இப்போ next வந்து student activity and assessment கான answers எல்லாம் பார்க்கலாம். Student activity first one, classify the following molecules based on their atomicity and fill in the table. அந்த கிளாஸிஃபை மாலிகுல்ஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிசிட்டியை பொறுத்து கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபில் இந்த டேபிளில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ளூரின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ளூரின், கார்பன் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ், சல்ஃபர், அமோனியா, ஹைட்ரஜன், அயோடின் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், மீத்தேன், குளுக்கோஸ், கார்பன் மோனாக்சைடு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டயாட்டமிக்கில் வருதா, அதே ஹோமோவா ஹெட்ரோவா டயாட்டமிக்கா, ட்ரையாட்டமிக்கா, பாலியா அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளூரின் பார்த்திங்கன்னா F2 ஒரே இது தான் இருக்குது. அப்போ இது வந்து ஹோமோவில் வரும். ஹோமோவில் இது பார்த்திங்கன்னா மொத்தம் F வந்து எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போ டையில் வருமா, அப்போ F2ங்கிறது ஹோமோவில், ஃப்ளூரின் வந்து ஹோமோ அண்ட் டயாட்டமிக்கில் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2ன்னு இருக்கா, இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அப்போ ட்ரையில் வரும். இது ஹோமோவா ஹெட்ரோவான்னு பார்க்கும்போது இது ஹெட்ரோ, ஏன்னா கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ரெண்டுமே இருக்குல்லையா. அப்போ இது CO2 வந்து ஹெட்ரோவில் ட்ரை அட்டாமிக்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஒன் பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா P4. இது வந்து P4ங்கிறது இருக்கு இல்லையா, இது வந்து பாலி அட்டாமிக்கில் வரும். அண்ட் ஒரே இதுதான் P பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டைம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ P4னா P வந்து 4 இது இருக்குன்னு அர்த்தம். அப்போ வந்து ஒரே இதுதான் இருக்குது. அப்போ ஹோமோன்னு சொல்லுவோம். அது வந்து பாலி கிரேட்டர் தென் 3 இருக்குது. அப்போ P4ங்கிறது பாலி அட்டாமிக்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஒன் சல்ஃபர் இருக்குது, அது S8 சேம், அதுவும் பாலி அட்டாமிக்கில் தான் வரும். அமோனியா NH3ன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது பாலி அட்டாமிக் தான், ஆனால் இது வந்து ஹெட்ரோ பாலி அட்டாமிக்கில் வரும். NH3 வந்து ஹெட்ரோ பாலி அட்டாமிக்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன்
அயோடின் இருக்குல்லையே அது ஹெச்ஐ. ஹெச்ஐங்கிறது பார்த்திங்கன்னா இது ஹெட்ரோ, இதில் மொத்தமாகவே 2 தான் இருக்குது. அப்போ டை அட்டாமிக், ஹெச்ஐங்கிற டை அட்டாமிக். நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, இது வந்து பாலி அட்டாமிக்கில் வருமா? அப்போ H2SO4 அண்ட் இது வந்து பாலி அட்டாமிக் அண்ட் ஹெட்ரோவில் பாலி அட்டாமிக்கில் இருக்கும். ஏன்னா வேறு வேறு ஹைட்ரஜன்ஸ் எஸ் இருக்குது அண்ட் ஆக்சிஜன் சல்ஃபர் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதனால் ஹெட்ரோ பாலி அட்டாமிக்கில் வரும். நெக்ஸ்ட்டு மீத்தேன் CH4ன்னு இருக்குது. மீத்தேனும் பார்த்தீங்கன்னா பாலி அட்டாமிக் ஹெட்ரோவில் தான் வரும், CH4. குளுக்கோஸ் C6H12 and O6, இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ பாலி அட்டாமிக்கில் தான் வரும், C6H12O6 பாலி அட்டாமிக்கில் தான் வருதா. இப்போ நெக்ஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடுங்கிறது இது ஹெட்ரோ, கார்பன் அண்ட் ஆக்சைடு இருக்குது. அப்போ மொத்தமாக கார்பன் C இருக்குது, O இருக்குது, மொத்தமாகவே பார்த்திங்கன்னா டை அட்டாமிக்கில் தான் வரும். டை அட்டாமிக்கில் இது ரெண்டும் வேறு வேறு இருக்குது. அப்போ இது ஹெட்ரோ டை அட்டாமிக், இது வந்து COவில் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எழுதியாச்சு. அண்ட் ட்ரை அட்டாமிக், இது வந்து ஹோமோவில் ட்ரை அட்டாமிக் மட்டும் நம்மளுக்கு கிடையாது, எதுவுமே இல்லை. இதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன், calculate the percentage relative abundance of B10 and B11 if its average atomic mass is 10.804 AMU அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் calculate the percentage relative abundance of boron 10 and 11க்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த செகண்ட் ஒன்று எப்படி எழுதலாம்னா, இப்போ calculate the percentage relative abundance தானே கேட்டிருக்காங்க, calculate பண்ண சொல்லியிருக்காங்க. relative abundance of boron 10 and 11 அண்ட் அதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து கொடுத்துட்டாங்க 10.804 AMUன்னு. இப்போ B10 இருக்குது, அதோட பர்சன்டேஜை நம்ம எக்ஸ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால் ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு B11க்கு இது எக்ஸ்னால் இது 100 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும், 100 மைனஸ் எக்ஸ் பர்சன்ட்னு இருக்கும். அப்போ இது 100 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிடலாமா. இப்போ நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ரிலேட்டிவ் அபண்டன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இருக்குது. அப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் பர்சன்டேஜ் அபண்டன்ஸ், அதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே ஃபார்முலால. அப்போ இதோடது பார்க்கும்போது பர்சன்டேஜ் வந்து எக்ஸ் பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் இன்ட்டு இங்கே 10 அப்போ 10 ப்ளஸ் பர்சன்டேஜ்னு சொல்லும் போது பை 100 வரும், நம்ம டோட்டலாக பை 100ன்னு போட்டுக்கலாம். அண்ட் இப்போ இதில் வந்து பர்சன்டேஜ் வந்து 100 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஏன்னா இது எக்ஸ்னால் இது 100 மைனஸ் எக்ஸ், இது ஆல்ரெடி எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ 100 மைனஸ் எக்ஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு B11க்கானது கிடைக்கும், போரான் 11க்கு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 100 மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு அது எவ்வளோ நம்மளுக்கு 11 இருக்குது பை 100. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் 10.804ன்னு. இது ஈக்குவல் டு 10x பர்சன்டேஜ் ப்ளஸ் இந்த 11 நம்ம மல்டிபிள் பண்ணணுன்னா 1100 மைனஸ் 11x பர்சன்டேஜ் பை 100ன்னு இருக்கும். பை 100 நம்ம பை 100ன்னு இருக்கும். இதை வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தோம்னா பாயிண்ட் 2 தள்ளி வந்துருமா. அப்போ 1080.4 இஸ் ஈக்குவல் டு 10x பர்சன்ட் ப்ளஸ் 1100 மைனஸ் 11x பர்சன்ட் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இரண்டையும் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 1100வை இந்த சைடு கொண்டு வந்து இதையும் அந்த நம்மளுக்கு ரெண்டு இது கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ பர்சன்டேஜ் இல்லாமல் இருக்கிறத ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் உள்ள ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண முடியுமா. அப்போ 1080.4 மைனஸ் ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும், மைனஸில் வரும். இல்லைன்னா இந்த பர்சன்டேஜை கூட இந்த சைடு கொண்டு வரலாம். அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் கிடைக்கும். இதில் கேன்சல் ஆகிடும் எப்படியும். இப்போ வந்து 10x பர்சன்டேஜும் மைனஸ் 11x பர்சன்டேஜும் இருக்குது. ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோன்னா பேலன்ஸ் ஒரு எக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குமா, 10 மைனஸ் 11ங்கிறது மைனஸ் 1. இப்போ மைனஸ் 1x, அது மைனஸ் 1 நம்ம எழுத தேவையில்லை, மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ்னு எழுதிக்கலாம். அண்ட் இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணுன்னா 19.6 கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ்ன்னு வரும். அப்போ மைனஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ்
percentage வந்து பார்க்கும்போது x is equal to 19.6% கிடைக்கும். இப்போ xங்கிறது என்னது? xங்கிறது இந்த B boron 10 உடையது தான் x percentage. அப்போ x is equal to 19.6. நம்மளுக்கு இது வந்து B10 உடையது 19.6. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ B11க்கு தான் வேணும். B boron 11க்கு வேணும்னா 100 minus x உடைய பர்சன்டேஜா? அப்போ x பர்சன்டேஜ் வந்து 19.6 இருக்கும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது 80.4% கிடைக்கும். 80.4% கிடைக்கும். இதுதான் B boron 11 உடையது. இது ரெண்டோடைய பர்சன்டேஜ் அபண்டன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இதுதான் required answer. Next question, third one. Under STP, if you collect 3 liter of O2, 5 liter of Cl2 and 6 liter of H2. இதில் under standard temperature and pressure கொடுத்துட்டாங்க. Collect, if you collect 3 liter of O2 collect பண்ணுறோம், 5 liter of Cl2 and 6 liter of H2 collect பண்ணிவிட்டு இதில் எது highest number of molecules இருக்கும், எது lowest number of molecule இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஸ்டினா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இதில் எது ஹையராக இருக்குது, எந்த நம்பர் ஹையராக இருக்குது, எது லோவராக இருக்குன்னு வச்சு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல் எது, லோவஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல் எதுன்னு கண்டுபிடிச்சலாம். அப்போ ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்டர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 3 liter ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து 3 liter ஆஃப் ஓட்டுன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவோகாட்ரோ நம்பர். அப்போ 3 இருக்குது, 3 liter ஆஃப் O2 தானே. அப்போ 3 by 22.4 லிட்டர் இருக்கும் இல்லையா, லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 22.4 நம்மளுக்கு வரும். இன்ட்டு அவோகாட்ரோ நம்பர் வந்து 6.022 into 10 to the power 23. இதில் நம்ம சால்வ் பண்ணணும்னா ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 18.066 divided by 22.4 into இது நம்ம எப்படி எழுதலாம்னா, நம்மளுக்கு இங்கே கிரேட்டர் டிவைட் தானே பண்ணுறோம். அப்போ 22.4 இருக்குது, 18.0 தான் இருக்குது. இதை விட இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரு 10 நம்ம 10 to the power 23 இருக்கா, ஒரு 10 தனியாக எடுத்து இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 10 to the power 22 இருக்கும். அப்போ 180.66 divided by 22.4 into 10 to the power 23 இருக்கும். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும்னா 8.065 நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 8.07 கிடைக்கும். இன்ட்டு 10 to the power 23. இதுதான் பார்த்தீங்கன்னா 3 liter ஆஃப் O2 உடைய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பார்க்கும்போது இது. நெக்ஸ்ட் இப்போ 5 liter ஆஃப் Cl2. 5 liter ஆஃப் Cl2ன்னு சொல்லும் போது 5 லிட்டர் மொத்தம் 5 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 22.4 இன்ட்டு அவோகாட்ரோ நம்பர். அப்போ இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 11.2 அண்ட் இது வந்து 3.011 கிடைக்கும். இன்ட்டு 10 to the power 23. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 15.055 டிவைடட் பை 11.2 into 10 to the power 23. இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும்னா 1.34 கிடைக்கும். அப்போ 1.34 into 10 to the power 23 இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா 5 liter ஆஃப் Cl2 உடைய நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 liter ஆஃப் H2. H2 உடைய 6 லிட்டருக்கு நம்ம பார்க்கும்போது 6 டிவைடட் பை லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 22.4 இன்ட்டு அவோகாட்ரோ நம்பர் போடுறோம். அண்டு கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணோன்னா பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணும்போது 18.066 into 10 to the power 23 divided by 11.2 இருக்கும். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும்னா 1.61 into 10 to the power 23. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 6 liter ஆஃப் H2 இருக்கும். இப்போ இதில் இது ஹையஸ்ட் நம்பர் இது 1.61 10 to the power 23. இது 1.34 10 to the power 23. இது வந்து 8.07 into 10 to the power 22 தான். அப்போ ஹையஸ்ட்னு பார்க்கும்போது இதுதான் ஹையஸ்ட். 6 liter ஆஃப் H2க்கு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போ 6 liter ஆஃப் H2 ஹேஸ் தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், அதாவது 1.61 into 10 to the power 23. அதே இது லோவஸ்ட்னு பார்க்கும்போது இதெல்லாம் 23 10 to the power 23 அண்ட் இது மட்டும் 10 to the power 22 தான் இருக்குது. ஸோ இதுதான் லோவஸ்ட். ஆக்சிஜனுடைய தான் லோவஸ்ட்டாக இருக்குது. அப்போ 3 liter of O2 has the lowest number of molecules. அப்போ 8.07 into 10 to the power 22. இதுதான் பார்த்தீங்கன்னா required answer. Next, fourth one. How many grams are there in the following? இதில் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 2 moles of hydrogen molecule எது கிராம், 3 mole of chlorine molecule, 5 mole of sulfur molecule and 4 mole of phosphorus மாலிகுல் கொடுத்துருக்காங்க. H2Cl2 S8 and P4 ஒவ்வொரு இது பாஸ்பரஸ் சல்ஃபர் குளோரைன் அண்ட் ஹைட்ரஜன் மாலிகுல் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோட கிராம் தான் கண்டுபிடிக்கணும்.
அப்போ கிராமுங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா இப்போ இங்கே எவ்வளோ மோல்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபஸ்ட் எழுதிடுவோம். அப்போ 2 இருக்குது. அண்ட் ஹைட்ரஜன் மொத்தம் ஹெச்சில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 1. அப்போ 2 × 1 இந்த இதை ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 4 கிராம்னு கிடைக்கும். இதுதான் 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுலோடைய கிராம்னு பார்க்கும்போது 4 கிராம். நெக்ஸ்ட் ஒன் 3 mole ஆஃப் குளோரின் மாலிகுல். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இது 3 moles ஆஃப் குளோரின் மாலிகுலா. அப்போ மாஸ் ஆஃப் 3 moles ஆஃப் குளோரின் வந்து மொத்தம் 3 moles இருக்குது. அப்போ 3 இன்ட்டு குளோரின் வந்து மொத்தம் 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு குளோரினுடைய அட்டாமிக் மாஸ் 35.5. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணணும்னா 3 × 71. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 213 கிராம் 213 கிராம்ஸ்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் 5 mole ஆஃப் சல்ஃபர் மாலிகுலுங்கிறது S8. அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து 32. அப்போ மாஸ் ஆஃப் 5 moles இருக்குது. அப்போ 5 இன்ட்டு மொத்தம் சல்ஃபர் வந்து 8 இருக்குது. அப்போ 8 இன்ட்டு ஒரு இது அட்டாமிக் மாஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து 32 மல்டிபிள் பண்ணோன்னா 1280 கிராம்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4 moles ஆஃப் பாஸ்பரஸ் மாலிகுல் வந்து P4. அப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் பாஸ்பரஸ் வந்து 31. மொத்தம் 4 moles இருக்குது. அப்போ 4 இன்ட்டு பாஸ்பரஸ் இங்கே 4 இருக்குது. அப்போ 4 இன்ட்டு 31 வரும். அப்போ 4 இன்ட்டு 124 இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணணும்னா 496 கிராம்னு கிடைக்கும். இதுதான் 4 moles ஆஃப் பாஸ்பரஸ் மாலிகுல். நெக்ஸ்ட் 5th ஒன் calculate the number of water molecules present in 1 drop of water which weights வந்து 0.18 கிராம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் வெயிட் வந்து 0.18 கிராம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிவனில் எழுதிக்கலாம். வாட்டர் வெயிட் ஆஃப் த வாட்டர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்னு பார்க்கும்போது 0.18 கிராம். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இன் ஒரு ட்ராப்னு பார்க்கும்போது மாஸ் ஆஃப் வாட்டர் பை மோலார் மாஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம். அப்போ மோலார் மாஸ் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. மோலார் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து வாட்டர்னா H2O தெரியும். அப்போ ஹைட்ரஜன் வந்து இங்கே 2 இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஹெச்சோடது 1 வரும். 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 16 கிராம் per mole இருக்கும். அப்போ 2 + 16 கிடைக்கும். இதுதான் ஈக்குவல் டு 18 கிராம் per mole இருக்குது. இதுதான் மோலார் மாஸ். இப்போ இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மாஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தெரியும். வெயிட் ஆஃப் த வாட்டர் ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ 0.18 கிராம் பை 18 கிராம் per mole இருக்குது. டிவைடட் பை மோல்னால் அது எப்படி நம்மளுக்கு நம்ம வந்து மல்டிப்பிளை கொண்டு வருமா நியூமரேட்டர் வந்துடுமா. அப்போ மோல்னு இருக்கும். கிராம் கேன்சல் ஆயிடும். அண்ட் இது நம்ம சால்வ் பண்ணும்போது 10⁻⁻2 நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது இதை நம்ம எப்படி எதுனா இப்போ இதோட இன்டூ நம்ம 100 போட்டோன்னா 100 போட்டோன்னா பாயிண்ட் எடுத்து நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். இன்டூ 100 போடும்போது 18/1800 கிடைக்கும். கேன்சல் ஆச்சுன்னா இது 1 × 100 இருக்கும். 1/100 நம்ம எப்படி எழுதலாம், 100 வந்து 10 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இது நம்ம நியூமரேட்டர் நம்ம இதை வந்து ரெசிப்ரோக்கல் அதாவது நியூமரேட்டர் கொண்டு வரும்போது 10⁻⁻2 எழுதுவோம். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் 10⁻⁻2. அப்போ நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் வாட்டர் இன் 1 ட்ராப்னு பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 மோல் ஆஃப் வாட்டர்னு சொல்லும் போது நம்ம எப்படி எழுதுவோம் மோல். அப்போ 6.02 × 10⁻23 இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசன்ட் இன் 1 ட்ராப் ஆஃப் வாட்டர்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 6.02 × 10⁻23 இன்ட்டு நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இன்னும் ட்ராப்னு பார்க்கும்போது இவ்வளோ இருக்குது. நம்ம ரெண்டையும் சால்வ் பண்ணணும்னா 10⁻23 10⁻⁻2 இருக்குது. பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணுவோம். அப்போ வந்து பவர் ஆட் பண்ணோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வரும். அப்போ 23 - 2 இருக்குது. அப்போ 21 கிடைக்கும். அப்போ 6.022 × 10⁻21 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ அசஸ்மெண்ட்கான ஆன்சர்ஸ் எல்லாம் லைனாக பார்க்கலாம். அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னா டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா. Relative atomic mass of an element is the ratio between the average mass of its isotopes to 1/12 part of a mass of carbon-12 atom. It is otherwise called a standard atomic weight. That is formula average mass of the isotope of element by 1/12 of the mass of one carbon-12 atom. Second question, give the difference between atoms and molecules. ஓட difference கேட்டிருக்காங்க. atoms and molecules இதையும் நம்ம பார்த்தோம். the smallest particle of a matter that can be take part in chemical reaction இருக்கும். and இது வந்து freely exist ஆகும். and they do not exist in free stateல exist ஆகாது.
எக்ஸப்ட் இன் நோபல் கேஸ் தவிர. அண்ட் இது வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட்டில் தான் இருக்கும். எக்ஸப்ட் சம் நோபல் கேஸஸ் தவிர ஹைலி ரியாக்ஷனாக இருக்கும். அதர் ஆட்டம்ஸ் எல்லாம், இது மாலிகுல்ஸ் எல்லாம் ரெஸ் ரியாக்டிவாக தான் இருக்கும். ஆட்டம் டஸ் நாட் ஹாவ் கெமிக்கல் பாண்ட் இருக்காது. அண்ட் இதுக்கு வந்து ஹெல்டு பை அன் கெமிக்கல் பாண்டு தான். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் molar volume of a gas? molar volume of a gas என்னன்னு கேட்டிருக்காங்க. 1 mole of any gas occupies 22.4 liter or 22,400 milliliter at standard temperature and pressure. அதான் STP. இந்த வால்யூமை தான் மோலார் வால்யூம்னு சொல்கிறோம். அண்ட் வாட் இஸ் அவகேட்ரோ நம்பர்? அவகேட்ரோ நம்பர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவகேட்ரோ நம்பரை என்னன்னு சொல்லலாம். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ப்ரெசென்ட் இன் 1 மோலில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற என்டிட்டிஸ் தானே சொல்லுவோம். ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு இவ்வளோ இருக்கணும். அவகேட்ரோ நம்பர் தான் 6.02 10 to the power 23, 6.02 10 to the power 23. This number is called as Avogadro number. Next question can answer. State Avogadro's law. Avogadro law எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ equal volume of all gases under similar condition of temperature and pressure contains equal number of molecules. இதை நம்ம மேத்தமேட்டிக்கில் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்த்ததுக்கான டெஃபினிஷனை. இதுதான் Avogadro lawக்கான ஆன்சராக இருக்கும். இது Avogadro equal volume of all gases under similar condition of temperature and pressure contains equal number of molecules. இதுதான் அதுக்கான ஆன்சர். இப்போ அசஸ்மெண்ட்கான 5 ஆன்சர்ஸையும் அண்ட் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர்ஸையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.